பாவேகா சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய விலை மதிப்பற்ற ஆதரவை எனக்கு வழங்கும். அது மேலும் எனக்கு ஊக்கமளிக்கும். முதலில் தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகத்தமிழ் மாநாடு நடைபெறுவதற்கான ஆய்வு தொடங்கப்பட்டிருக்கு. 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு 26ஆம் ஆண்டு இந்த முன்னெடுப்பு தொடங்குகிறது. அதுக்கு தமிழக மக்கள் சார்பாகவும் தாவேகா சொந்தங்கள் சார்பாகவும் அமைச்சர்களுக்கும் தமிழக முதல்வர் தளபதிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறகு எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கும் ஒரு மேடையில் பேசியிருக்காரு. மிசாவை பார்த்தோம், எமர்ஜென்சியை பார்த்தவங்க, நேற்று வந்த கட்சிகள்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு. நிச்சயமாக உண்மைதாயா. நீங்கள் என்ன மிசாவை எமர்ஜென்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆனால் தாவேகாவையும் தாவேகாவோட சொந்தங்களையும் பார்த்துருக்க மாட்டீங்க. நேற்று வந்த கட்சி தான். ஏன்னா பல வருடங்களாகவே மக்கள் ஏமாற்றத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்த நேற்று வந்தவங்க நாங்கள் நேற்று வந்தவங்க தான். நிச்சயமாக அது உண்மை தான். ஆனால் இன்றும் என்றும் எதிர்காலத்தில் தாவேகா இல்லாத ஒரு இடங்கிறது கிடையாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. பிறகு முன்னாள் முதல்வர் இன்றளவும் சொல்கிறாரு, தயாராக இருங்கள்னு அப்படின்னு. அதிமுகவிலிருந்து தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்கிறத பார்த்து திமுகவில் இருக்கவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை நிச்சயமாக வந்துருமோ, வந்தால் நம்ம தேர்தல் நின்றா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதுக்காக திமுகவிலேருந்து இப்போ தாவேகாக்கு சேர வர்றாங்க. மரியாதைக்குரிய எம்பி திருச்சி சிவாவுடைய மகளும், எம்பி மரியாதைக்குரிய ஜெகத் ரட்சணர்களுடைய மகளும் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. முன்னாள் முதல்வரே திரும்ப திரும்ப சொல்லி இப்போ திமுகவிலேருந்தும் தாவேகாக்கு ஆட்களை அனுப்புகிறாரு. ஸோ நீங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்காகவே எதிராகவே போகுது. யதார்த்த நிலைக்கு வாங்க. ஒரு நாட்கள், 2 நாட்கள், ஒரு 10 நாட்கள் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்க மறுக்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் வருகின்ற 5 வருடமும் பிறகு வர தேர்தலிலும் யதார்த்தம் என்பதை நீங்கள் உணர்ந்ததாகணும். நன்றி.